Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. மதுரை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடு மற்றும் வரி ஏய்ப்பு ஊழலை கண்டித்து அதிமுக சார்பில் பழங்காநத்தம் ரவுண்டானா பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம் நவநீத கிருஷ்ணன், விவரங்கள். 100 வார்டுகளை கொண்ட மதுரை மாநகராட்சியில் வரி ஏய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக தொடர்ந்து அதிமுகவினர் குரல் எழுப்பி வரக்கூடிய வேளையிலே சுமார் 200 கோடி மதிப்பிலான வரி ஏய்ப்பு நடைபெற்றதாக கூறப்பட்ட நிலையிலே மதுரை மாநகராட்சியுடைய மேயர் உள்ளிட்ட மண்டல தலைவர்கள் அனைவருமே பதவி விலகிய நிலையிலே தற்போது மாநகராட்சியுடைய நடவடிக்கை, அதாவது முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு வரி ஏய்ப்புகளை கண்டித்து தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியானது சுபா மதுரை பழங்காநத்தம் பகுதியில் இருக்கக்கூடிய ரவுண்டானா பகுதியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை பார்த்தோமேனால் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பிலும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட சார்பாக திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தலைமையிலான அதிமுகவினர் கைகளிலே பதாகைகளை ஏந்தியவாறு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து திமுக அரசுக்கு எதிராகவும் மதுரை மாநகராட்சிக்கு எதிராகவும் அவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி வரக்கூடிய வேளையிலே மதுரை மாநகராட்சியை சேர்ந்த 15 அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட மதுரையுடைய நகர் என்று சொல்லக்கூடிய அந்த மதுரை மாநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுகவினர் மற்றும் ஏற்கனவே சொன்னது போல புறநகர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான அதிமுகவினர் திரளாக வந்திருந்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தங்களது கோஷங்களை எழுப்பி வருவதோடு மட்டுமல்லாது தென் தமிழகத்தில் மிக முக்கிய மாவட்டமாக இருந்து வரக்கூடிய இந்த மதுரை மாவட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டமும் நடைபெறுவதில்லை. அதே போன்று மாநகராட்சி மேயரும் இல்லாத ஒரு நிலையிலே தொடர்ந்து நடைபெற்று வந்த அனைத்து முறைகேடுகள் குறித்தும் அவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த கண்டன கோஷங்கள் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ராஜன் செல்லப்பா ஆகியோர் கண்டன உரை ஆற்ற உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக எப்போதுமே பரபரப்பாக காணப்படக்கூடிய இந்த பழங்காநத்தம் ரவுண்டானா சாலையில் போக்குவரத்திற்கு எந்த ஒரு இடையூறுமின்றி காவலர்கள் அதற்கான பகுதிகளை ஒருபுறம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய வேளையிலே அதிமுகவினர் தங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.